அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர். இன்றைக்கு இந்த வீடியோ வெளியிடுகிறேன். ஏன்னு கேட்டால், கட்சி உருவாக்கி ஏறக்குறை மூணு மாத காலமாக போகிறது. ஏறக்குறை மக்களுக்காக நான் குரல் கொடுத்து வரும் ஏராளமான பிரச்சனைகள், சாலைகள், குடிநீர், திருவிளக்குகள், பென்ஷன் மற்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய காரியங்களொക്കെ அதை நான் அரசினுடைய கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இப்போ உள்ள வீடியோ என்ன பிரச்சனை கேட்டால், இப்போ திருச்சியில் விமான நிலையத்தை அதை தொடர்ந்து தற்கொலை செய்ததற்காக மதிப்புக்குரிய நம்முடைய பாரத பிரதமரும் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த திருச்சியில் வந்தார்கள். அவர்கள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடித்த பிறகு மதிப்புக்குரிய முதலமைச்சர் மாநிலத்துறை பிரச்சனைகள் மதிப்புக்குரிய பாரத பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு வரும் பொழுது நான் கேட்குறேன், ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்து பிரச்சனைகளை நீங்கள் அவருடைய முன்னிலை கொண்டு வரவில்லை? தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடைய வேலைகள் தொடங்கி எத்தனை வருட காலமாகிறது, இழுத்தடிக்கிறது அல்லவா? ஏன் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே பாரத பிரதமரிடம் நீங்கள் வலியுறுத்தவில்லை? அந்த சம்பந்தப்பட்ட அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகக்கூடிய நிதின் கட்கரி அவர்களுடைய ஏன் நீங்கள் வலியுறுத்தவில்லை? இன்றைக்கு ஏதாவது வார்த்தை நீங்கள் திருச்சியில் நீங்கள் பேசுகிறீங்களா குமரி மாவட்டத்தை குறித்து? இந்தியா சுதந்திரம் அடைந்த 75 வருடங்களுக்கு பிறகு இக்குமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்ன? குமரி மாவட்டத்தின் முன்னேற்றம் என்ன? ஏதாவது ஒரு தொழிற்சாலை இந்த குமரி மாவட்டத்தில் நீங்கள் இந்த ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருக்கிறவரும் ஏதாவது கொண்டு வந்தீர்களா? எம்பி இருந்தார்கள், அமைச்சர்கள் இருந்தார்கள், எம்எல்ஏகள் இருந்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? ஜாதியுடைய பேரில், மதத்தின் பேரில் ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்சு போன பிறகு 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல். அந்த 5 வருடத்துக்கு பிறகு தான், அந்த 5 வருஷத்துக்கு பிறகு தான் இவர்கள் வெளியே வரது, மறுபடியும் ஓட்டு கேட்குறதுக்கு. நாட்டில் என்ன, நாட்டில் வளர்ச்சி என்ன, நம்ம குமரி மாவட்டத்தின் வளர்ச்சி என்ன? இதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் வாக்களிக்க வேண்டும். ஒரு விமான நிலையம் குமரி மாவட்டத்தில் வேணும் என்று மக்கள் பலமுறை போராடி கொண்டிருக்கிறது. ஏன் இதை பற்றி மதிப்புக்குரிய முதலமைச்சர், ஏன் மதிப்புக்குரிய பிரதமரிடம் இது சொல்லவில்லை? குமரி மாவட்டத்துக்கு விமானத்தளம் அமைக்க வேண்டும். ஏன்னு கேட்டால், வெளிநாட்டில் போகக்கூடியதாய பயணிகள், வரக்கூடிய பயணிகள் எவ்வளோ துன்பம் அனுபவிக்கிறது, கஷ்டங்கள் அனுபவிக்கிறதா? இங்கே இருந்து குமரி மாவட்டத்தில் இருந்து உள்ள மக்கள் எல்லாம் நெல்லை மாவட்டத்தில் மக்கள் எங்கே போகணும்? மணிக்கூறுகளோളം இந்த வண்டி விழித்து மணிக்கூறுகளோളം பயணம் செய்து ஒன்றுகள் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் செல்ல வேண்டும், இல்லைன்னு சொன்னால் மதுரைக்கு போக வேண்டும், திருச்சிக்கு போக வேண்டும், சென்னைக்கு போக வேண்டும். அப்படிப்பட்ட அவநிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இந்த கோரிக்கை வைக்கிறது. குமரி மாவட்டத்தில் போதுமான அளவுக்குள்ள தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். டெக்னோ பார்க் கொண்டு வர வேண்டும். குமரி மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பு இடம் ஃபுல்லாக எடுக்க வேண்டும். சாலைகளை விரிவாக்க வேண்டும். நீங்கள் பார்வையிடுங்கள், ஒரு தரமான சாலை கூட கிடையாது. நெடுசாலைக்கு சம்மந்தப்பட்டாலும் சரி, நெடுசாலைத்துறை சம்மந்தப்பட்டாலும் சரி, பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி, நீங்கள் பார்வையிடுங்கள். நான் காட்டித்தரும் வருகிறேன் ஒவ்வொரு பஞ்சாயத்திൻ്റെയും நிலைமை என்ன என்று. தூர் வாடுறது கிடையாது, புல்புண்டகட்டும் கிடையாது, ஓடைகள் தூர் வாடுறது கிடையாது, ஓடைகள் சுத்தம் பண்ணுறது கிடையாது. ஏதோ ரோட்டில் கிடந்த குப்பைகளை அரிச்சிட்டு போகிறாங்க இங்கே தூய்மை பணிகள், அவ்வளோதான் வேலை. இப்போ மக்கள் வரையும் எந்த அளவுக்கு போகிறதுன்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் செப்பனிட தமிழக அரசு உத்தரப்பட வேண்டும், பராமரிக்க வேண்டும். நீங்கள் செய்யாத காரணத்தில் தான், செய்ய வைக்காத காரணத்தில் தான் இப்படிப்பட்ட, அதாவது மழை காலங்களில் மழை தண்ணீர் தேங்கி கிடந்து மழை தண்ணீர் வீட்டுக்குள்ளேயும் இந்த கடைக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் போயிருந்து மக்கள் சேதம் வருகிறது, வீடு சேதம் வருகிறது, அவங்களுடைய பயிர் வகைகள் அழிகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வு வருகிறது. சரியான முறையில் சரியான ரீதியில் பஞ்சாயத்துகளை பராமரிக்குமானால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது. மாநகராட்சிகள் பிரச்சனை வராது, நகராட்சிகள் பிரச்சனை. யான் இது ஆய்வு செய்து வருகிறோம். ஒரு பஞ்சாயத்தில் மாநகராட்சி ஓடைகள் எப்படி, ரோட் சாலைகள் எப்படி, மக்கள் நிலவரம் என்ன? தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இந்த கோரிக்கை வைக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க வேண்டும். மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். கூடிய சீக்கிரத்தில் குமரி மாவட்டத்தில் கலைக்கு வரக்கூடியதான குமரியில் உள்ள கன்னியாகுமரியிலிருந்து கலைக்கு வரக்கூடிய நெடுசாலை, தேசிய நெடுசாலைத்துறை பணி இன்றைக்கி மந்தமான ரீதியில் ஏதோ அரசியல் நோக்கத்துக்காக, அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துக்காக நீங்கள் போட்டிடுங்க. அரசியல் கட்சி தமிழ் நீங்கள் அது போட்டிடுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. எங்களை மக்கள் பழி வாங்காதீர்கள். நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம், நாங்கள் வரி கட்டுறோம், எல்லாம் செய்கிறோம். எங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சாலையை விரைவில் முடித்து தர வேண்டும். இது 2வது கோரிக்கை. 3வது, பஞ்சாயத்து, மாநகராட்சி, நகராட்சி, நெடுசாலை சொந்தப்பட்ட சாலைகள் நீங்கள் பராமரித்து செப்பனிட்டு தர வேண்டும். இது 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை படித்த அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் வேலை கொடுக்க வேண்டும். படித்து பட்டதாரிகளுக்கு நீங்கள் வேலை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு 2 பேர் 3 பேர் அதிகாரிகள் செய்கின்ற வேலையை ஒரு ஆள் செய்கிறார்கள்.
பஞ்சாயத்தில் 2 பஞ்சாயத்து 3 பஞ்சாயத்து பார்க்கின்றார்கள். அதேபோல் போலீஸ் ஸ்டேஷன், போக்குவரத்து கழகம், எந்த விதமான ஒரு நியமனமும் கிடையாது. புதிய ஆட்கள் நீங்கள் எடுக்கிறது கிடையாது. போக்குவரத்து கழகத்தில் ஆளுநர்களை இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், அந்த போக்குவரத்துகளில் இருக்கக்கூடியதான ஊழியர்களை நீங்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும். டெம்பரரி போஸ்டிங் நிரந்தரம் செய்ய வேண்டும். போதுமான ஆட்காரை நீங்கள் நியமனம் செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். காவல்துறையில் ஆளே கிடையாது. 5 பேர் 6 பேர் 10 பேர் ஒரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கீழ் 24 மணி நேரம் இயங்குகின்றது ஒரு காவல்துறை. ஒரு இன்ஸ்பெக்டர் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும்? ஒரு காவல்துறை எத்தனை மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும்? இதில் நினைச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு ஸ்டேஷனுக்கு 2 இன்ஸ்பெக்டர் தேவை, 2 SI தேவை, 2 ரைட்டர் தேவை, 2 எல்லாம் டெவலப் தேவை. அப்போ தான் இரவும் பகலாக டியூட்டி பார்க்க முடியும். அப்போ தான் நாட்டினுடைய போக்கு, அதாவது நிதிக்க கொள்ளை கொலை கற்பல் நமக்கு கட்டுப்பாட்டு விட முடியும். ஒரு காவல்துறை எவ்வளோ நேரம் எத்தனை டியூட்டி பார்க்குறது? அது வெயில் கொண்டு மழை கொண்டு தூசி அடித்து பாவப்பட்ட டிராஃபிக் கூட போலீஸோட பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. ஆக காவல்துறைக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் பணியாளர்களை அமர்த்த வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளிலும், பஞ்சாயத்து முதல் கலெக்டரேட் வரைக்கும் உள்ள அனைத்து பஞ்சாயத்துகளும், அனைத்து இந்த டிபார்ட்மெண்ட்டுகளிலும் போதுமான அளவுக்கு நிர்வாகிகளை பணி நியமனம் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகையால் எங்களுடைய கோரிக்கை இப்போ முடித்து கொள்கிறேன். தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை நாங்கள் வெளியிடுகிறோம். கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிய பிறகு நாங்கள் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பாக தர வேண்டும். நீங்கள் செய்யக்கூடியதாக இந்த காரியம் சரியில்லை. குமரி மாவட்டத்தில் விமானத்தில் அளிக்க வேண்டும். அதுபோல் நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட சாலைகள் உடனடி சீரமைக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அது மாண்புமிகு முதலமைச்சருடையும் அது பாரத பிரதமருடையும் காரியங்களை கொண்டு வருவோம். நீங்கள் சென்னையில் குறிச்செல்லாம் நீங்கள் பேசினீர்களே, திருச்சியில் உள்ள கொஞ்சம் குறவுகளை குறித்து அந்த பிரதமரிடம் குறித்து சுற்றி காட்டினீர்களே, ஏன் குமரி மாவட்டம் பற்றி நீங்கள் பேசவில்லை? இந்த மக்கள் பிரதிநிதி என்ன செய்திருக்கின்றார்கள்? 5 வருஷம் தேர்தலில் முடிஞ்சு மக்கள் பிரதிநிதி வெளியும் 5 வருஷத்துக்கு பிறகு வராங்க ஓட்டு வாங்குறதுக்கு. இந்த மதத்தின் பேர் மதம் அரசியல் வரக்கூடாது, மதம் அரசியல் போகக்கூடாது. அரசியல் வேறுபட்டிருக்கிற மதம் இஷ்டப்பட்டவங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். மதத்தை மிரட்டி ஓட்டு வாங்குறதுக்கு இனி இந்த சொல்லி இங்கே நடக்காது. குமரி மாவட்டத்தில் மக்களுக்கு இஷ்டப்பட்ட விருப்பமுள்ள நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வு, எந்த கட்சியும் தேர்வு செய்வார்கள். அதான் உண்மை. நாங்கள் போராடுவோம், நாங்கள் களம் இறங்குவோம். உங்களுடைய பொய்களெல்லாம் நாங்கள் பொழிச்சு அடுக்குவோம். நாங்கள் ஒன்றொன்னா மக்கள்கிட்ட விளக்கமாய் பேசுவோம். ஆகையால் கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைகள் நிறைந்த தீர்வு காண வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் போராட்டத்துக்கு இறங்குவோம் என்றுள்ள முடிவோடு கூடி பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர்.